Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் வந்து October 14, டைம் வந்து 11:06 ஆகுது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். வீடியோவை நீங்கள் ஐரஸ் சொல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேங்க் நிஃப்டி 15 minutes டைம் ஃப்ரேம் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனும் இந்த சப்போர்ட் லைனும் ட்ராப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இந்த ஜோன் வந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ஜோன் வந்து எப்படி ட்ராப் பண்ணேன்னா, ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ அதே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஜோன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சுன்னா புட் சைடு போகலாம். அப்படி இல்லைனா இன்னையோட ஹை வந்து இங்கே இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் ப்ராஃபிட் புக் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணால் தான் நான் வந்து புட் சைடு போகலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு குரூப்பில் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து என்கிட்ட கரெக்டாக இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது கேட்டாங்க புட் சைடு போகலாமா. நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கான ரீசன் வந்து நான் வீடியோ கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ டைம் சரியாக 3:27 ஆகுது. மார்னிங்லேருந்து நானும் மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனும் இந்த சப்போர்ட் லைனும் ட்ராப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு இந்த ஜோன் வந்து நான் ட்ராப் பண்ணியிருந்தேன். இந்த ஜோன் எப்படி வரைஞ்சிங்கன்னு சொல்லிட்டு பிகினர்ஸ் கேட்பீங்க. ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்துச்சு. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஜோன் வந்து நான் ட்ராப் பண்ணேன். இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்தால் மட்டும் புட் சைடு போகலான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, கன்ஃபர்மேஷனுக்கு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. என்ட்ரி கொடுத்துருந்துருக்கலாம், நான் கொடுக்கல. அதுக்கு ரீசன் நான் வந்து மற்ற டேட்டா செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஒருவேளை இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தா நம்ம டார்கெட் இது வரைக்கும் வந்திருக்கும், செட் பண்ணியிருந்தா ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது குரூப்பில் என்னை கம்யூனிகேட் பண்ணி கேட்டாங்க புட் சைடு போகலாமான்னு. நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்தால் மட்டும்தான் நான் வந்து புட் சைடு போகலான்னு நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு நான் எந்த என்ட்ரியும் கொடுக்கல. ஆக்சுவலாக பிகினர் வந்து ஏன் அந்த மாதிரி என்னை புட் சைடு போகலாமான்னு கேட்டிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை மட்டும் பார்த்துட்டு அந்த மாதிரி டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டெசிஷன் எப்போவுமே எடுக்கக்கூடாது. ஓகே, இன்றைக்கி நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 1034. இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதாவது எப்போவுமே சரி, ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது ஒரு பேராமீட்டரை மட்டும் நம்பி என்ட்ரி கொடுக்கக்கூடாது. அதனால் அடிஷ்னலாக நீங்கள் வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும், பேட்டர்ன்ஸ் பார்க்கணும், ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமேட்டு கேண்டிலோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கம்பைன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ட்ரேட் கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பிகினர்ஸ் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பேஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் அதிகமாக வந்திருக்கும். அதனால் எப்போவுமே இந்த தப்பை வந்து பிகினர்ஸ் யாரும் பண்ணாதீங்க. அடிஷ்னலாக வந்து 4-5 பேராமீட்டர் வந்து பாருங்கள், அதுக்கப்புறமேட்டு என்ட்ரி கொடுங்க. ஸ்டாப் லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 1034. இந்த ட்ரேட் எப்படி எடுத்துன்னு நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தான். ஆக்சுவலாக நான் வந்து 50 minutes டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வாட்ச் பண்ணேன். எனக்கு எந்த என்ட்ரியும் கிடைக்கல. நான் வந்து உடனே 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிறப்ப என்ட்ரி கொடுக்கலாம் நான் வந்து வெயிட் பண்ணேன். பிரேக் அவுட் ஆனது நான் வந்து 39,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் 2 லாட் பை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் பிகினர்ஸ் எப்போவுமே வந்து ஸ்பான்டேனியஸாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம வந்து நான் வந்து இப்போ 50 minutes டைம் ஃப்ரேமில் எனக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. உடனே 5 minutesக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா அடுத்து எப்படி பண்ணணும், அடுத்து என்ன நம்ம செக் பண்ணணும், இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் வந்து ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அதனால் எப்போவுமே சரி, என்ட்ரி வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்ஸ். பாய்.